தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நொய்யல் பெருவிழாவை பற்றி. இன்னைக்கு நாம் அதை பார்க்க போகிறோம். அகில பாரத சன்னியாசிகள் சங்கம் நடத்தும் இந்த அற்புதமான விழாவிலே ஒவ்வொரு நிகழ்வாக நாம் பார்த்து வருவோம். 2ஆம் பாகம் நொய்யல் அன்னையின் ரத ஊர்வலம். அன்னையே போற்றி, நொய்யல் அன்னையே போற்றி, போற்றி போற்றி நொய்யல் அன்னையே போற்றி. ஆஹா, அருமையான மரத்தின் மேலே ஒரு வீடு அமைத்திருக்கிறார்கள் பாருங்கள். அற்புதமாக இயற்கை சூழலை ஞாபகப்படுத்தும் விதமாக காட்டுக்குள் அமைந்தது போல இங்கே உருவாக்கி கட்டியிருக்கிறார்கள். பார்ப்பதற்கே அருமையாக இருக்குது பாருங்கள். மரத்தின் கிளைகள், அதில் இருக்கும் பொந்துகள், அங்கே உள்ளே நரியும் கரடியும் உள்ளே அமர்ந்திருப்பது போல அருமையாக காங்கிரீட்டிலே இது மாதிரி வடிவமைத்திருக்கிறார்கள். எப்படி இயற்கையை நேசிப்பவராக இருந்தால் இந்த அளவிற்கு கற்பனை வளத்தை செலுத்தி அருமையான ஒரு மரத்தை நிறுவி கட்டடத்திலேயே இது போல் வடிவமைத்திருக்கிறார்கள் பாருங்கள். ரதம் செல்லும் வழியிலே விவசாயிகள் தேங்காய் பழம் உடைத்து வரவேற்கிறார்கள். இப்போது சின்மயா இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறோம். மாணவர்களின் வரவேற்பை நாம் பார்ப்போம்.
ओम नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्रयंबकाय त्रिपुरांतकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलघंटाय मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः। ओम नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्रयंबकाय त्रिपुरांतकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलघंटाय मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेव। गंगे च यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी नोय्यल देव्यै नमो नमः। ओम श्री नोय्यल देव्यै नमो नमः। ध्यायामि आवाहयामि आसनं समर्पयामि पादयोः पाद्यं समर्पयामि हस्तयोः अर्घ्यं समर्पयामि मुखे आचमनीयं समर्पयामि स्नपयामि। ओम श्री नोय्यल देव्यै नमः। 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 पुष्पैः पूज्यः आग्रेयमानां धूपोऽयं प्रतिगृह्यताम्। ओम श्री नोय्यल देव्यै नमः। பெரியசாமி மாவட்ட துணைத் தலைவர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம். இன்று நமது பேரூர் ஆதீனம் தவத்திரு மதாசாரியார் அவர்கள் தலைமையில சிறப்பாக நொய்யலை பாதுகாக்க வேண்டியும் நொய்யலை வருங்கால சமுதாயத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டியும் என்று ரத யாத்திரை துவங்கப்பட்டது. இதில் ஆன்மீக பெருமக்கள் அகில துறவி பாரத சங்கத்தின் அனைவரும் இதில் கலந்து கொண்டார்கள். இந்த பகுதி விவசாயிகள் பெருமக்களும் இதில் கலந்து கொண்டு சிறப்பாக இன்று காலையில் அது நமது சாடுவைகளில் செக் போஸ்ட் அருகிலே நொய்யல் ஆற்றிலே துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த யாத்திரையானது 3 நாட்கள் தொடர்ந்து சென்றடைந்து பல ஊர்கள் வழியாக மக்களை சந்தித்து இந்த யாத்திரையின் நோக்கத்தை பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தெரிவிக்கும் வண்ணம் இந்த நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இதற்காக ஏற்பாடு செய்த பேரூர் ஆணையர் மற்றும் அனைத்து ஆன்மீக மடபாதிகளுக்கு அத்தனை பேர்த்துக்கும் நம்ம விவசாய சங்கத்தின் சார்பாகவும் இந்த நொய்யலை வருங்காலங்களிலே நாம் சீர்படுத்தாமல் செம்மைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நடைபெறுகின்ற இந்த யாத்திரைக்கு அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த யாத்திரைக்காக இந்த நொய்யலை பாதுகாப்பதற்காக நொய்யல் பெருவிழாவை ஏற்பாடு செய்த அத்தனை பெரியவர்களுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் ஆன்மீக மரபர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். போற்றியோம் நமச்சிவாய சிவாய நமோ. எல்லாம் வல்ல திருவருளும் குருவருளும் கைகூட்டி வைக்க இன்றைய நாள் நொய்யல் பெருவிழா 2023 அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பில் நொய்யல் ஆறு டிரஸ்டின் ஒருங்கிணைப்பில் பேரூர் ஆதீனம் மற்றும் சிரவை ஆதீனம் உருவா சன்னிதானங்களின் வழிகாட்டுதலுடன் அகில பாரதிய சன்னியாசி சங்கத்தின் நிறுவனர் ஸ்ரீமத் சுவாமி ராமானந்த மகாராஜ் அவர்கள் வழிகாட்டுதலுடன் இங்கே இன்றைக்கு இந்த நொய்யல் அன்னைக்கு விக்கிரகத்திற்கு நொய்யல் நதிக்கு அபிஷேக வழிபாடுகள் எல்லாம் நடந்தேறி 7 தீர்த்த கலசங்களில் நொய்யல் அன்னை தீர்த்தங்கள் எடுக்கப்பட்டு ரதத்திலே அன்னையுடைய திருவுருவம் அலங்கரிக்கப்பட்டு நாடெங்கிலிருந்து வருகை வந்திருக்கூடிய சாதுக்கள், சன்னியாசிகள், ஆதீன குருமான் சன்னிதானங்கள், மடாதிபதிகள், ஜீயர்கள் சூட, அடியார்கள் சூட
இன்றைக்கு இந்த கோவை கொங்கு மண்டலத்தின் சாடிவயல் நொய்யல் நதி கரையிலிருந்து தீர்த்தம் எடுக்கப்பட்டு இங்கே சின்னைய கார்டன்ஸ், சின்னைய சாந்திப்படி வித்யானந்தர் குருகுலத்திலே வந்தடைந்திருக்கிறது. அதனுடைய ஆச்சாரியராக இருக்கக்கூடிய சுவாமி சம்பிரதிஷ்டானந்தா அம்மா அவர்களை வரவேற்பை நிகழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வந்திருக்கும் அனைத்து சாதுக்களுக்கும் என்னுடைய நமஸ்காரம். பெரியவங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. அதனால எங்க ஆசிரமம் ரொம்ப ரொம்ப புனிதமான நாள் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு மாறிடுச்சு. கும்பமேளா நடக்கும் பொழுது இங்க நடந்திருக்கு. எல்லா சாதுக்களும் சேர்ந்திருக்காங்க. இது மாதிரி அப்பப்போ சில வாய்ப்புகள் வரும். மே 8 குருதேவ் ஜெயந்தி, ஆகஸ்ட் 3 குருதேவருடைய ஆராதனா டே, அந்த சமயத்துல கொஞ்சம் சாதுக்கள் வருவாங்க போவாங்க அந்த மாதிரி. ஆனா நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து வர்றது அப்படின்றது, அப்போ இங்க எல்லா புண்ணிய நதியும் சேர்ந்து வந்துட்டாங்க நொய்யல் அம்மாவோடவே சேர்ந்து இல்லையா. அண்ட் நொய்யல் அம்மா அப்படியே மூர்த்தி ரூபத்திலையும் இங்க வந்து சேர்ற மாதிரி நடந்திருக்கு. உங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி, நீங்க எல்லாரும் இங்க வந்ததுல. அண்ட் நொய்யல் அம்மா வந்தது இன்னும் எங்களுக்கு சந்தோஷம். இது எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளினா எனக்கு அவ்வளவா மற்றவங்க தெரியாது. ஆனா சுவாமி வேதாந்தானந்தாஜி அவர்தான் இதுக்கு ஆரம்ப புள்ளின்னு சொல்லணும். அஜித் சைத்தன்யாஜி நம்ம ஆசிரமத்துல ஒரு சீனியர் சுவாமி இருக்காரு. அவர் வந்து சொன்னார் 20 பேர் வருவாங்கம்மா 23ஆம் தேதி சாப்பிட்றதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அந்த 20 பேரு இப்படி திரளா வந்தது அப்படின்றது நம்ம சுவாமிஜி சொன்ன உடனே தான், ஒரு முந்தா நேத்திக்கு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே நம்ம அதே இத்தனை பேர் வராங்களா, ஆனா இந்த சில்ட்ரன் கேம்ப் இருக்கே அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. ஸோ அவங்களெல்லாம் வேற பில்டிங்ஸ்க்கு மாத்திட்டு நம்ம சாதுக்கள் எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து இருக்கிற மாதிரி பண்ண முடிஞ்சது. இந்த விழா அல்லது நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா 1980களில் சுவாமிஜி சகஜ சைத்தன்யா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய ஒரு ஆரம்ப புள்ளியா நடந்ததுதான் இந்த இடம் நமக்கு வந்தது. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்கு. அப்புறம் நிறைய ஆச்சாரியாக்கள் இந்த சின்னியா கார்டன்ஸ்ல இருந்து வழியா இந்த வசதி எல்லாம் பண்ணி வச்சனாலதான் இன்னைக்கு நம்ம வரும்பொழுது நம்மளால இருக்கிறதுக்கு இடம் இருந்தது. ஸோ நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லும்போது அவங்களையும் நினைக்காம இருக்க முடியாது. அவர்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்குவாங்க. அண்ட் நீங்கெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா எங்களை இன்னும் வாழ்த்த முடியும், பிளெஸ் பண்ண முடியும், ஆசீர்வாதம் பண்ண முடியும். இங்க நிறைய நல்ல காரியங்கள் 365 நாள்ல ஒரு வாரத்துல ஒரு நாள் தான் பிரேக் இருக்கணும் இடத்த அரேஞ்ச் பண்றதுக்கு. மற்ற எந்த நாளும் பிரேக் இருக்கக்கூடாது. எல்லா நாளும் நிறைய நல்ல காரியங்கள் இந்த இடத்துல இருந்து நடந்துட்டே இருக்கணும் அப்படின்றதுதான் நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது வந்து நடந்து ஏறியும். ஸோ நீங்க எல்லாரும் உங்க ரைட் ஹேண்ட் சாப்பிட்ற கை மேல எடுத்துட்டு இப்போ ஆசீர்வாதம் பண்ணணும். ஓகேவா? ரைட். சரியா? சத்குருநாத மகாராஜிக்கு அந்த அம்மா அவர்கள் இங்கே சாந்திப்பணி வித்யா மந்திரிலேயே ஆச்சாரியராக இருந்து பிரம்மச்சாரிகளை உருவாக்கியவர்கள். அப்புறம் என்னாச்சோ தெரியல, அடுத்த கோர்ஸ் கண்டினியூ பண்ணல. குருஜியினுடைய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்னால பாம்பேல மட்டுமே இனி கோர்ஸுகள் நடக்கும், ரீஜனல் கோர்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நம்ம சாதுக்கள் ஆதீனங்கள் சார்பில் ஆசிகளையும் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து பல்லாண்டு வாழ்க்கையில வாழ்த்துகிறோம். அவருடைய அந்த எண்ணம் இங்க இடமானது நிரம்பி வழிய வேண்டும் அடியார்களாலே அப்படின்றது நிறைவேறும் என்று சொல்லி வாழ்த்தி நம்முடைய இன்றைய எழுந்தரில் இருக்கக்கூடிய சிறவை ஆதீன குருமா சன்னிதானங்களை சாதுக்கள் அனைவர் சார்பிலும் ஹரஹர மகாதேவான்னு சொல்லி அவர்களை வணங்கி மகிழ்கிறோம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ. அதோடு இன்றைக்கு திருப்பாதிரி புலியூர் அஜிஜி உள்ளவங்க திருப்பாதிரி புலியூர் ஞானியார் மடத்திலிருந்து ஆதீன குருமா சன்னிதானங்களும், துளாவூர் ஆதீன குருமா சன்னிதானங்களும், பாதரக்குடி ஆதீன குருமா சன்னிதானங்களும், வணக்கத்திற்குரிய கொங்கு மண்டல ஜீயர் அவர்களும், நம்முடைய நீலகிரியிலிருந்து சத்குரு ஆசிரமத்தில் மிக மூத்த மடாதிபதி காசோலை சுவாமிஜி குரு பிரகாஷ சுவாமிகள் அவர்களும்,
திருவண்ணாமலையிலிருந்து குகை நமச்சிவாய சுவாமிகளும், அடுத்து நம்முடைய தோபா சுவாமிகள் 9வது மடாதிபதி சுவாமிகளும் இங்கே எழுந்தருளி இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் மேல மௌன குரு மாதிரி இருந்து வேலைகளை செஞ்சு கொண்டே இருக்கக்கூடிய, நம்மை முடுக்கி விடக்கூடிய ஸ்ரீமத் சுவாமி ராமானந்த மகராஜ் அவர்களும், அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் சுவாமி ஆத்மானந்த மகராஜ் மற்றும் ஈஸ்வரானந்த மகராஜ் புத்தண்டி, அப்புறம் சுவாமி சிவராமானந்தா அவர்களும் அனைவருடைய முன்னிலையில் குருபால சன்னிதானங்களில் ஆசியுரை இடம்பெறும். இதை நிறைவுற்று நம்முடைய பொருட்களை எல்லாம் வண்டியில் எடுத்துக்கொண்டு வெள்ளியங்கிரி பூண்டி ஆண்டவர் கோயிலுக்கு நாம் செல்கிறோம். அங்கே வழிபாடுகள் நிறைவடைந்து மதிய உணவு பிரசாதம் நிறைவடைந்து ஈஷா யோக மையத்திற்கு ஆதி யோகிக்கு செல்ல இருக்கிறோம். தற்பொழுது குருவான சன்னிதானங்களில் ஆசியுரை சாமிஜி அவர்கள் அகில பாரதிய சன்னியாசி சங்கத்தின் துணை தலைவராக இருந்து வழிகாட்டுகிறார்கள். இந்த மையல் பொருளாவில் செயல் தலைவராக இருந்து வழிகாட்டுகிறார்கள். சாமி செயல் தலைவர்னா ஆனா அவர் செயல்படுறதே தெரியாது, அமைதியா இருப்பாங்க, ஆனா எல்லா வேலையும் செஞ்சுவாங்க. அப்ப பேரூர் ஆதீன சாமி ஓடி ஓடி வேலை பார்க்கறத பாக்குறோம், ஆனா சிறவை ஆதீன சாமி ஓடுறதே இருக்காது, ஆனா எல்லா வேலையும் பார்த்து வச்சிருக்காரு. அது கொஞ்சம் ஆச்சரியமா ஒரு இடத்துல நான் அப்சர்வ் பண்ண விஷயம். சாமிஜி அவர்களை அருளாசி வழங்குவாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். விழிக்கு துணை திருமென்மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணையவன் பன்னிருந்தோடும் பயந்ததனை வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடம் மீன் வழிபடுகிறவர்களாகிய முருகப்பெருமானின் தாமரை திருவடிகளையும் சிறவையாதியும் ஆதிகுரு திருப்பெருந்தூர் ராமானுசாவுடைய குருவருடையும் மனுமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி, நீரின்றி அமையாத உலகை என்பதற்கேற்ப அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தின் சார்பாக கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக தலைக்காவிரியில இருந்து பூம்புகார் வரை காவிரி அன்னையை ஒவ்வொரு பகுதியாக எடுத்து சென்று காவிரிக்கு வழிபாடு செய்யப்பட்டு வருகின்றது. அதுபோல பல்வேறு தமிழகத்திலே இருக்கின்ற பல்வேறு நதிகளுக்கெல்லாம் வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற்றது. அதனுடைய மற்றொரு அங்கமாக இன்று நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலையிலே தோன்றி நொய்யலிலே நிறைவடைகின்ற, காவிரியிலே சென்று நிறைவடைகின்ற நம்முடைய நொய்யல் நதியினுடைய வழிபாடு யாத்திரை, அதை தொடர்ந்து மாநாடு என்கின்ற வகையில் இந்த ஒரு பெரும் ஏற்பாட்டை அகில பாரதிய சன்னியாசி சங்கம் ஏற்பாடு செய்திருக்கின்றது. அதற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்ததற்கு தலைமையேற்று நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பேரூராதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்கள் இன்று வாழ இணைந்த ஊர்வலத்தை தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள். அந்த சன்னியாசி சங்கத்தை தோற்றுவித்து இந்த பல்வேறு பகுதிகளிலே இருக்கின்ற சாதுக்களையும் திருமணத்தை சார்ந்த ஆதீனங்களோடு தொடர்பு கொண்டு பல்வேறு பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பவர் நம்முடைய பாராட்டுக்குரிய ராமானந்த சுவாமிகள் அவர்களோடு இணைந்து இதை நெறிப்படுத்துகின்றவர்கள் நம்முடைய வேதாந்த சுவாமிகள். இந்த நொய்யல் அறக்கட்டளையை தோற்றுவித்து சிறப்பான முறையிலே முன்னெடுக்க வேண்டும் என்று பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் அதிசைதனியா சுவாமிகள். இந்த சிம்யாவனுடைய பொறுப்பிலே இருக்கின்ற சுவாமினி அம்மையார் அவர்களே, மேடையிலே நம்முடைய பல்வேறு ஆதீனங்களை சார்ந்த ஆதீன பெருமக்கள் கலந்து தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த தொடக்க விழாவிலே ஏராளமாக இங்கு வந்திருக்கின்ற துறவியல் பெருமக்களை, இங்கு வந்திருக்கின்ற பகுதியை சார்ந்த தொண்டாமுத்தூர் வட்டாரத்தை சார்ந்த விவசாய சங்கத்தை சார்ந்த பெரியோர்களை, பல்வேறு அமைப்புகளை சார்ந்த சார்ந்தவர்களை அனைவருக்கும் உடைய வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டும், இதனுடைய நோக்கம் நொய்யலிலே இருந்து இன்று வழிபாடு தொடங்கி இருக்கின்றன. ஒரு மாத காலம் 180 கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்று
ஆங்காங்கே ஒவ்வொரு நாளும் ஒரு பகுதிகளில் பல்வேறு இடங்களுக்கு சென்று மக்களிடத்திலே நொய்யலுடைய தன்மையையும் அதை பாதுகாக்க வேண்டிய சிறப்பையும் எடுத்துச் சொல்வதற்கான ஒரு நீண்ட பயணமாக இது செல்ல இருக்கின்றது. ஏனென்றால் நீண்ட வரலாற்றை உடையது நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை. அதில் தென்கையநாயம் என்று போற்றப்படுகின்ற இந்த மலை ஒவ்வொரு ஆண்டு சித்திரை மாதத்தில் இருந்து 3 மாதங்களுக்கு சான்றோர்கள் சிவனடியார்கள் மேலே சென்று 7 மலைக்கு மேலே சென்று அங்கு புனித வழிபாடு செய்து வருகின்ற ஒரு மரபு, ஒரு நடைமுறை நீண்ட காலமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த மலையிலே உற்பத்தியாகி பல பகுதிகளிலே இருக்கின்ற வேளாண் தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பது இந்த நொய்யல் நதி. அந்தந்த பகுதிகளிலே இருக்கின்ற மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இருப்பது இந்த நதி. ஆனால் அவ்வளவு ஒரு தொன்மையான இந்த நதியானது காலப்போக்கிலே நீரோட்டம் குறைந்தது மட்டுமில்லை, ஆங்காங்கே பல கிராமங்கள் மூலமாக அல்லது அந்த பகுதிகளில் இருக்கின்ற தொழிற்சாலைகள் மூலமாக கழிவுகள் அதிகமாக தோன்றி வந்து நதியினுடைய தன்மையை முற்றிலுமாக அழித்து விட்டது. இந்த சூழ்நிலையிலே இதை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் முயற்சியோடு நம்முடைய வேதாந்த சுவாமிகள், ராமானந்த சுவாமிகள், ஆத்மானந்த சுவாமிகள், அஜய் சுவாமிகள் எல்லாம் ஒரு கடந்த ஓரிரு ஆண்டுகளாக பல்வேறு அமைப்புகளோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒருகை பற்றினால் ஓசை பெறாது என்பது போல பலரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு பெரும் நோக்கத்தோடு சென்ற ஒரு ஆண்டிற்கு முன்பு இது பேரூரிலே ஒரு மாநாடு நடத்தப்பட வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த நொய்யல் பாதுகாப்பு குழு தோற்றுவிக்கப்பட்டது. அதன் பின்பு ஒவ்வொரு வாரமும் கூடி அந்தந்த பகுதிகளுக்கு சென்று திருப்பூர், ஈரோடு, இப்படி பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கு இருக்கின்ற தன்னார்வலர்கள், என்ஜிஓக்கள் என்று சொல்லுகின்ற அமைப்புகளோடு பேசினார்கள். அந்த பஞ்சாயத்திலே இருக்கின்ற உறுப்பினர்கள், தலைவர்கள், அங்கு இருக்கின்ற மற்ற அன்பர்களோடு இணைந்து பேசி இந்த நதியினுடைய சிறப்பை மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும், அதனுடைய புனிதத்தை மாற்ற வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த அறக்கட்டளையானது தோற்றுவிக்கப்பட்டது. அது வெறும் மாநாடாக இருந்தால் போதாது, அது ஒரு விழிப்புணர்வு ஊர்வலமாக, ரத யாத்திரையாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த ரதமானது உருவாக்கப்பட்டு இன்று நம்முடைய சாடி வயலிலே இங்கு புனித தீர்த்தங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு அதன் பின்பு முதலாவதாக இங்கு சின்மியாவிற்கு முதலாவதாக வந்திருக்கின்றது. சின்மியா நிறுவனமானது ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பை, நல்ல தன்னார்வலாக இருக்கின்ற குழந்தைகள் இசை அமைப்போடு அவர்கள் எல்லாம் ஆடி பாடி இந்த வரவேற்பு கொடுத்து சிறப்பித்திருக்கின்றார்கள்.